எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் வந்து இவ்வளோ டிஷ் பண்ணேன் நான். ஸோ என்னோடய 3 நாள் குக்கிங் ப்ரிப்ரேஷனை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஸ்வீட்டோடு ஆரம்பிச்சிட்டேன். ப்ரௌனி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரெசிபி எல்லாமே வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரௌனி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரௌனினே சொல்லலாம். ப்ளஸ் இது செய்கிறதுக்குமே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த நியூட்ரலா தான். ப்ரௌனி பண்ணுறதுக்காக வந்து இந்த நியூட்ரலா நாங்கள் வாங்கலை. ஆல்ரெடி வந்து ஒரு பாக்ஸ் நியூட்ரலா வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ப்ரௌனி பிளானே வந்து ஆட் ஆனுச்சு. ஸோ இந்த நியூட்ரலாலே வந்து நமக்கு எல்லாமே ஆட் ஆகிருக்கும். அதாவது சாக்லேட், பட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து எக்கு, மைதா, கொக்கோ பவுட்ரு அதை மட்டும்தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். சுகரும் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நியூட்ரலாக வந்து உங்களுக்கு சுகராக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 4 எக்கு கிட்ட வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எக்கு, நியூட்ரலா எல்லாமே வந்து நார்மல் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரௌனி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ரௌனி பண்ணுறதுக்கு வந்து இந்த பீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். எக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இந்த பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ரௌனியில் வந்து இந்த எக்கு பீட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இந்த நியூட்ரலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் நோட்டில் தான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ரெசிப்பியை வந்து நான் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவேன்னா, ஒரு குட்டி கப்பில் தான் வந்து நான் வச்சு பேக் பண்ணி எடுத்து சாப்பிடுவேன். இதுதான் வந்து இவ்வளோ பெரிய பேட்ச்சில் வந்து நான் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கரெக்டாக வந்துடணுன்னு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ப்ரௌனி வந்து செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் பின்னாடி வந்து அவுட்கம் பார்ப்பீங்க எப்படி வந்திருக்குன்னு. இப்போ தான் வந்து மைதா, கொக்கோ பவுட்ரு எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப மினிமம் குவான்டிட்டி தான். ஸோ இந்த ப்ரௌனிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த நியூட்ரலாவை தான் வந்து இந்த பவுல்லேருந்து பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குலாம் வந்து போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அது திக்காக இருக்கிறதுனால வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்பூன் வச்சு வலிச்சாலுமே வந்து அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஸ்பூனு, பவுலுன்னு சொல்லிட்டு வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்பேச்சுலா இருந்ததுனால வந்து கொஞ்சம் பவுலில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வலிச்சு போடுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட முக்கியமான ஒரு விஷயமே வந்து வீட்டில் இல்லை. நான் எல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதை நோட்டீஸே பண்ணேன். இந்த பேட்ச்மெண்ட் பேப்பர் தான் நம்ம ட்ரே மேலே எல்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த பேட்ச்மெண்ட் பேப்பரே வந்து தீர்ந்துருச்சு போல். இதுக்கப்புறம் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வந்து மைதா, கொக்கோ பவுட்ரு எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேட்டரை வந்து எடுத்து ஊற்றினேன். ஓவனில் வந்து ஒரு 45 மினிட்ஸில் வந்து ப்ரௌனி பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ பார்க்கும்போதே வந்து டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து க்ராசரி ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். ஸோ குக்கிங்க்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் வந்து இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். எதுக்கு வந்து இவ்வளோ க்ராசரியெல்லாம் வாங்குறேன்னா வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்ருந்தோம். அதனால் வந்து அவங்களுக்கெலாம் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த க்ராசரி ஷாப்பிங். அங்கே எனக்கு பின்னாடி வந்து ஸ்கேட் ஸ்கூட்டரில் வந்து ஒரு பொண்ணு போயிட்டுருக்குல்ல, அது வேறு யாரும் இல்லை, வர்ணிகா தான். இந்த தடவை வந்து இந்த ஸ்கேட் ஸ்கூட்டரை கடைக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், ஆனால் கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த தடவை எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்க மேலே வந்து மிதிச்சிருவாளான்னு. ஸோ அவள் பின்னாடி வந்து நாங்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே க்ராசரி வாங்க போனாலுமே வந்து இந்த பாத்திர செக்ஷன் இருந்தால் அங்கே போயிட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்திருந்தது வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். இந்த கடைக்கு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் தடவை. ஸோ பார்க்கவே வந்து செம்ம பெருசாக இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய வந்து திங்ஸுமே ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வச்சுருந்தாங்க. நார்மலாக வந்து சைனீஸ் கடையிலலாம் வந்து ஃபிஷ்ஷு தான் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் நான் வாங்க வந்தது வந்து ப்ரான் தான், அதுவும் ஃப்ரோசன் ப்ரானு. ஃப்ரெஷ் ப்ரானும் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து ஃப்ரெஷ் ப்ரான் வந்து நான் வாங்கி எப்போ அது உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் ப்ரானாக வாங்கிட்டேன். ஆனால் இந்த ஃப்ரோசன் ப்ரானுமே வந்து நல்லா இருந்துச்சு பிரியாணி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடையில் வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து காஸ்கோ தான் வந்திருந்தோம். இங்கே காஸ்கோவில் வந்து சில க்ராசரியெல்லாம் வந்து நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும்.
அதில் ஃபஸ்ட் எடுத்த பொருள் வந்து இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக் தான். இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து காஸ்கோவில் வாங்குறது வந்து செம்ம ஒர்த்துனே சொல்வேன். ஏன்னா 3 கேஜி, அதாவது ஒரு 30 பீஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ மொத்தமாக வந்து எங்களுக்கு வந்து $17 வந்துருந்துச்சு. ஸோ சம் ப்ரொமோஷன் ஆஃபர் வேறு இருந்துச்சு. மொத்தமாக வந்து $22. ஸோ $5 டிஸ்கவுண்ட் போக வந்து $17 கிட்ட வந்துருந்துச்சு. அடுத்து காஸ்கோவில் வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ரீ ஃபுட்டு கிடைக்கும். அதில் இந்த தடவை வந்து தோசைலாம் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து மாவு அந்தளவுக்கு புளிக்கல. ஸோ அதனால் வந்து தோசை அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் காஸ்கோவில் வந்து ஐஸ்கிரீமுமே வந்து நல்லா சீப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு பெரிய பவுலே வந்து $6 கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று எடுத்திருந்தோம். இப்போ காஸ்கோவில் வாங்குறதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நோ ஃப்ரில்ஸ் தான் வந்திருந்தோம். இங்கே கனடாவில் வந்து நம்ம கிராசரி எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரே கடையிலே இருக்காது. இங்கே வந்து கூல் ட்ரிங்க்ஸ், டொமேட்டோ எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. அதனால் வந்து அதெல்லாம் இந்த கடையில் வாங்கிட்டோம். நானும் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு புதினாவை தான் வந்து ஒரு 2-3 கடையாக தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் வந்து எந்த கடையிலையுமே வந்து எனக்கு புதினா கிடைக்கல. கடைசியில் வந்து இந்த கடையிலையுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் வாங்கினது எல்லாத்தையும் வந்து காருக்குள்ளே லோட் பண்ணியாச்சு. ஒரு கடையாக இருந்துட்டால் கூட வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது. இந்த மாதிரி கடையாக வந்து போய் வாங்குறதே வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆணுச்சு இந்த க்ராசரி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து புதினா வாங்குறதுக்காக இந்த கடைக்கு வந்திருந்தோம். இந்த கடையில் வந்து புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஓரளவு வந்து குக்கிங்க்கு தேவையான எல்லா க்ராசரியுமே வாங்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம குக் பண்ணதெல்லாம் எடுத்து வைக்க கண்டெய்னர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து டாலர் அம்மா தான் வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு தேவையான கண்டெய்னர் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு நைட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அதது இடத்துல வைக்கிறது தான். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காஸ்கோவில் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே வந்து இந்த பேக்கிங் சோடா எல்லாத்தையும் வந்து போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நைட் ஒரு 10 கிட்ட இருக்கும். இப்போ இனிமேல் பண்ண போகிறது எல்லாமே வந்து மேரினேஷன் ஒர்க் தான். ஸோ ப்ரானு, சிக்கனு, அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாமே வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடணும். அப்போ தான் வந்து மறுநாள் எடுத்து குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே வந்து பிரியாணிக்கு தான் பண்ண போகிறேன். அதையுமே வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஃப்ரோசனாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ப்ரானில் வந்து ஸ்மெல்லுமே அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு வந்து ஒரு 1/2 hour கிட்ட விட்டுட்டேன். அந்த ஸ்மெல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரானே வந்து மேரினேட் பண்ண போகிறேன். நார்மலாக வந்து நம்ம அப்படியே வந்து பிரியாணியில் ப்ரான் போடலாம். ஆனால் அந்த மசாலாலாம் வந்து நமக்கு ஒழுங்காக இறங்காது. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரான் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மசாலாலாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு பிரியாணியில் ஆட் பண்ணால் வந்து அது பிரியாணியில் ஆட் பண்ணும்போது வந்து ப்ரானோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து காஸ்கோலேருந்து வாங்கின சிக்கனை தான் வந்து க்ளீன் பண்ணோம். இங்கே சிக்கன்லாம் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி இருக்கும். ஆனால் அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10-15 வந்து ஒன்றும் தெரியாது. 30 இருக்கும்போது வந்து எனக்கு அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆணுச்சு. சிக்கனும் நிறையா இருக்கிறதுனால வந்து பாத்திரமும் பத்தலை. ஸோ அதனால் வந்து 2 பாத்திரத்தில் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணேன். இந்த சிக்கனில் வந்து நம்ம கிரேவி, பிரியாணிலாம் பண்ணால் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் கிரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பிளான் பண்ணி தான் வந்து இந்த சிக்கனே நான் வாங்கியிருந்தேன். இப்போ பிரியாணி, கிரேவிக்கெலாம் வந்து நாங்கள் இந்த ஸ்ரீலங்கன் கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாங்கிடுவோம். முக்கால்வாசி வந்து நாங்கள் இக்பால் தான் வந்து சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கனில் வந்து மசாலாலாம் இறங்குறதுக்காக வந்து நல்லா நைஃபை வச்சு ஒரு 2-3 கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து தயிர், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தயிர் வந்து நாங்கள் எப்போதுமே வந்து கொஞ்சம் சின்ன பேக்காக தான் வாங்குவோம். இந்த தடவை வந்து நிறையா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோவில் வந்து இந்த எலகண்ட் பிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. பட் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்குதுன்னா வந்து இதை காஸ்கோவில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம மேரினேஷனுக்கு தேவையான மசாலா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக வந்து நீங்கள் இந்த சில்லி பவுட்ரு, கரம் மசாலா எல்லாத்தையும் வந்து அப்படியே ட்ரையாக ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வந்து ஆட் பண்ணும்போது அது நல்லா வந்து மசாலாலாம் கோட் ஆகி சிக்கனில் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து புதினா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இந்த தடவை வந்து வீட்டில் அரைக்கல. எப்போதும் நான் வீட்டில் தான் வந்து ரெடி பண்ணி ஆட் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நான் கடையில் வந்து இந்த மாதிரி பாட்டிலாக வாங்கிட்டேன். ஸோ அதையும் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால காரத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டுட்டேன். அது மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவுலாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து 2, 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காரம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து வெஜ்ஜுக்கு வந்து பன்னீர் கிரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்து நான் இப்போ ரெடி பண்ணல அந்த மசாலா தான் வந்து நான் கோட் பண்ணியிருந்தேன். ஸோ வெஜ்ஜு வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் கிட்ட தான். அதனால் பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பன்னீரையுமே வந்து நான் ஓவனில் தான் வந்து வச்சு எடுத்திருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் பன்னீரை வந்து ஓவனில் குக் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் தடவை. எதனாலனா வந்து இந்த சிக்கன்லாம் வந்து நான் ஓவனில் தான் குக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் சிக்கன் வைக்கும்போது வந்து இந்த பன்னீரையும் வந்து சேர்த்து வச்சு விட்டேன். இப்போ நான் சொன்னேன்ல காரம் அதிகமாகிடுச்சுன்னு, இப்போ தான் வந்து நான் டேஸ்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் வந்து கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர்லாம் வந்து ஆட் பண்ணி அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து சிக்கன் ட்ரம்ஸ்டிக் மேரினேஷனுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து ப்ரான் மேரினேஷனுக்கும் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி மேரினேட் பண்ணும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிக்கனும் சரி, ப்ரானும் சரி. ஏன்னா உங்களுக்கு மசாலாலாம் வந்து நல்லா உள்ளே கோட்டாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நான் 1 டே நைட்டு ஃபுல்லாக வேறு வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ வந்து மசாலாலாம் வந்து சூப்பராக இறங்கி டேஸ்ட்டே வந்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணால் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வந்துருந்துச்சு. இப்போ ஓவனில் வந்து டெம்பரேச்சர் நான் எப்படி செட் பண்ணியிருந்தேன்னா சிக்கன் ப்ளஸ் ப்ரான் ரெண்டுமே வந்து நான் ஒன்றா தான் வந்து குக் பண்ணி எடுத்திருந்தேன். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லை. இந்த கிரில் பண்ணும் போதெல்லாம் வந்து ஓவனில் வந்து ப்ராயில்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது வந்து சிக்கன், பன்னீர் எல்லாமே வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஓவனை வந்து ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராயிலில் வந்து L0, H1ன்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து L0 மோடில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிக்கன், பன்னீர் எல்லாத்தையுமே வந்து வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன், பன்னீர் எல்லாமே வந்து இந்த சைடு திருப்பி போட்டு H1 மோடில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டேன். ஆனால் H1 மோடு வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு புகையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஓவனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சிக்கனில் இருக்கிற மேலேயெல்லாம் வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த H1 மோடில் மட்டும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ ஒரு 12 மணிக்கிட்ட வந்து எம்டி சால்னா மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா குக்கர்னால் வந்து ஈஸியாக மூடி போட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த எம்டி சால்னா வந்து மெயினாக பரோட்டாவுக்கு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து பிரியாணிக்குமே வந்து தொட்டு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் 2 பேருமே வந்து இதை சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் வந்து எம்டி சால்னாவாக பண்ணியிருந்தேன். இல்லைனா சிக்கன் சால்னா பண்ணியிருந்தாலுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் வெஜ்ஜுக்கு வந்து நான் வேறு ஏதாச்சும் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது காமனாக ஆக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு 3 மணிக்கிட்ட பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு வந்து மெயினாக வெங்காயம் வெட்டுறது தான் வந்து பெரிய வேலை. ஸோ அதனால் வந்து அதை பொறுமையாக உட்காந்து பிரியாணிக்கு வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்னு சொல்லிட்டு 2 இதுவாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு. ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கிறது வந்து நான்வெஜ் பிரியாணிக்கு. அடுத்தது வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஈஸியான வேலை. ஸோ தக்காளி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அதுக்கு பதிலாக வந்து தயிர் ஆட் பண்ணிப்பேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுல தான் வந்து டேஸ்ட்டே இருக்குது, ப்ளஸ் கலருமே. அதனால் வந்து இந்த ஃப்ரை மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் பண்ணியிருப்பேன். வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் 2த்துக்குமே வந்து நான் அட் அ டைமில் வந்து பாத்திரம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே டைம்லேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இப்போ அந்த வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அரிசியுமே வந்து அளந்து வச்சுக்கிட்டேன். எவ்வளோ அரிசி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரே கன்ஃபியூஷனு. ஸோ நான் எப்படி அதை கணக்கு பண்ணிக்கிட்டேன்னா எங்கள் 2 பேருக்கும் வந்து நார்மலாக வந்து நான் ஒரு 2.5 கப் வைப்பேன். ஸோ அதே மாதிரி அப்படியே வந்து ஆள் கணக்குக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு 15 கப்பு கிட்ட வந்து ப்ரான் பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டேன். வெஜ்ஜுக்கு வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால அது ஓரளவு வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடிஞ்சிச்சு. வெஜ்ஜில் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன்.
ஸோ மஷ்ரூம் பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து இந்த தம் போடுறது அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் ப்ரான் வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் பண்ணுறதுனால வந்து தம் போடணும். அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடணும். இல்லைனா வந்து அவ்வளோ குவான்டிட்டியுமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓரளவு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு தம்லாம் போட்டதுக்கப்புறம். பிரியாணிக்கு வந்து மசாலாலாம் வந்து நான் பிரியாணி மசாலா ப்ளஸ் கரம் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு 15 கப்பு இப்போ எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு வந்து ஒரு 13 ஸ்பூன் கிட்ட வந்து பிரியாணி மசாலா போட்டிருந்தேன். பாக்கி இருக்கிற ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து குழம்புத்தூள் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து மசாலா. ப்ளஸ் வந்து வதக்கும் போதே வந்து பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிரியாணிக்கு வந்து குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆனியன்னா வந்து அவ்வளோ பேருக்கு வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு குக்கும்பர் ரைத்தா பண்ணிட்டேன். பிரியாணிலாம் வந்து அடுப்பில் இருக்கும் போதே வந்து ஓவனை ஆன் பண்ணி இந்த சிக்கன் ப்ளஸ் பன்னீர் எல்லாமே வந்து குக் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா ஒரே டைம்லேயே வந்து 2 வேலையும் வந்து நம்ம முடிச்சு விட்டுறலாம். எனக்கு ஓரளவு வந்து ஒரு 4 அலுமினியம் ஃபாயில் கிட்டே இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரே தடவையிலே வந்து என்னால் உள்ளே வைக்க முடிஞ்சிச்சு. பன்னீர் மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து நான் குக் பண்ணியிருந்தேன். சிக்கன் வந்து எனக்கு ஓவரால் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆணுச்சு. இந்த ப்ராயில் மோட் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் அவுட்டர் லேயர்லாம் வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அதனாலேயே வந்து நான் இந்த மோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பா யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பிரியாணி வந்து வெறையாக இருக்கிறத விட ஓரளவு வந்து கொஞ்சம் குழஞ்சி இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து தம் போடுறது தான் வேலை. ஸோ அதையுமே வந்து இந்த தோசைக்கல்லாம் வச்சு அது மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு தம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மணிக்கிட்டே வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மஷ்ரூம் பிரியாணி. இதோட டெக்ஸ்டர் வந்து செம்மையாக இருந்துச்சு ப்ரான் பிரியாணியை விட. அதுக்கப்புறம் இந்த ஓவனில் வச்ச சிக்கன் பன்னீர் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து கடைசியில் பரோட்டா போட்டோம். இப்போ இந்த டேஸ்ட்லேயே வந்து நான் ஒரு நாள் இருந்ததுனால எனக்கு வந்து இது எதுவுமே அந்தளவுக்கு சாப்பிடவே தோணலை. பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய ப்ரான் பிரியாணி. இதுவுமே வந்து ஓரளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருச்சு. டெசர்ட்டுக்கு வந்து நான் ப்ரௌனி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை கடைசியில் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் கூட வந்து வச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட லைக் தான் வந்து எனக்கு பெரிய பூஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ திருப்பி அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.